ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு, கடுகும் போட்டாச்சு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி இப்போது இதில் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்சி மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி தொக்கில் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கினா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். நல்லா கம்மன் டேஸ்ட்டாக வந்துட்டு தக்காளி சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.